ஒரு கம்பெனில உங்களை வேலைக்கு எடுக்கும்போது உங்களுக்கு இவ்வளவுதான் பே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சு அதுக்கு அந்த பர்சன் வந்து சம்மதிச்சு அந்த வேலைக்கு அவர் அமர்த்தப்படுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைம்ல என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க நீங்க வேலை செஞ்சதுக்கு உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். கிரெடிட் ஆகும்போது மாத்திரமா கிடையாது, அவங்க டிடிஎஸ் அமௌண்ட்டும் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க அலாட் ஆயிருப்பீங்க அல்லது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அலாட் ஆயிருப்பீங்க அப்படின்னா, நம்ம கணக்குல மாதம் வர்றங்காட்டி நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, சேலரி இன்கம் எனக்கு வந்து கிரெடிட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு தவறுதலா சேலரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்படின்னா அப்ப என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நியூ ரெஜிமில போகும்போது 75,000 ருபீஸ் நம்ம டிடக்ஷன் போக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். அதுவே இவங்க அதாவது கம்பெனி பேஸ் பண்ணி கம்பெனி வந்து இவங்களை கான்ட்ராக்ட்ல வச்சிருக்காங்க அல்லது ஒரு ப்ரொஃபஷனலா கன்சிடர் பண்ணி அவங்கள வந்து வேலைக்கு அமர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா 26 AS அல்லது ஏஎஸ் ஸ்டேட்மெண்ட்ல டிஏஎஸ் ஸ்டேட்மெண்ட்ல இந்த அமௌண்ட் என்ன நேச்சர் ஆஃப் இன்கம் அப்படிங்கறத சொல்லி எக்ஸ்பென்சஸ் சொல்லி அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நம்ம அப்படி அதை விட்டுட்டு நம்ம சேலரி ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம் அப்படின்னா சில டைம்ல எக்ஸஸ் டேக்ஸ் நம்ம கட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எது ஃபேவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு சரியான ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி நம்ம மினிமம் டேக்ஸ் கட்டி அதுல சரியான முறையில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். இது ஒரு வாய்ப்பு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபாய் ஒரு ஆள் சேலரி வாங்குறாரு அப்படின்னா, அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அல்லது ப்ரொஃபஷனல் இன்கமா அவர் ரிசீவ் பண்றாரு அப்படின்னா 50% இன்கம் எடுத்து 44A கீழே அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி 44ADயும் சப்போஸ் அந்த ப்ரொஃபஷனல் இன்கம் இல்லை, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தொழில் சம்பந்தமா அவர் அலாட் பண்ணப்படுறாரு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி 8% இன்கம் அல்லது 6% இன்கம் அப்படிங்கிற கேட்டகரியில அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதனால சேலரி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதா பிசினஸ் இன்கம் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்கம் ஃபைல் பண்றது சிறந்த